தற்போது இலங்கையின் வடமாநிலத்துக்கு தென்னாட்டு காய்கறிகள்லாம் வருகின்றன. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சவ் சவ். இதெல்லாம் முதலாக தான் நேரில் பார்க்குற நண்பர்களே. இது யாழ்ப்பாணத்துக்கு இதுதான் புதுசாக வந்திருக்கு. இது வரைக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இந்த காய் பழக்கம் இல்லை. அதுபோல் தான் இந்த காய். இது சைனா, இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமாக விளைகிற காய். உருளைக்கிழங்கு போன்று சுவையுடையது. இதுக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இப்போ தான் வந்திருக்குது. நான் இதை பார்த்ததே கிடையாது. இப்போ நண்பர்களே நான் இதை பார்க்குறேன். நான் வெட்டிக்குள்ளே காட்டுறேன் நண்பர்களே எப்படி இருக்குன்னு. வாங்க நண்பர்களே வெட்டி பார்க்குறேன். பார்க்கறதுக்கு மாங்காய் போலான் இருக்குது. உள்ளேயும் மாங்காய் போல் விதை இருக்குது நண்பர்களே. இது கிட்டத்தட்ட தண்ணி சுவையுடையது, மெல்லிய தண்ணி சுவையுடையது. சொதி வைக்க நன்றாக இருக்குது நண்பர்களே. நண்பர்களே அடுத்து நான் இதை வெட்டி காட்டுறேன். இது உருளைக்கிழங்குன்ற சுவை இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு போலாம் உள்ள இருக்குது நண்பர்களே. ஆனால் இதோட வாசம் கோவான்ற வாசம், கோவாவின் வாசத்தில் இருக்குது. இது இலைங்கிறத கோவா நில போல நண்பர்களே இருக்கின்றது. இது இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு மிகவும் அரிதாக கிடைக்கின்றது. அதாவது இப்போ தான் இது புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த மக்களுக்கென்று ஒரு குணாமல் இருக்குது. பொதுவாகவே ஒரு புதுசாக ஒரு காய்கறி வருகுதுன்றால் அந்த காய்கறியை ஓடி ஓடி போய் கூட்டமாக போய் வாங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த காய்கறிகளை வாங்குறத நிறுத்தி விட்டு வளமையான கத்தரிக்காய், பைத்தங்காய் போன்ற காய்கறிகளையே அதிகமாக வாங்குவாங்க. இது பொது மக்களின் இயல்பு.